11th குப்தர்களில் இருந்தால் பார்க்க போகிறோம். குப்தர்களில் வந்து நிலங்கள் இருந்துச்சு. இப்போ அதுக்கெல்லாம் வந்து பல்வேறு வரி பட்டியல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பாகா அப்படிங்கிறது என்னென்னா, விளைச்சலில் அரசன் பெறும் வழக்கமான 1/6 தான் வந்து பாகான்னு சொல்கிறாங்க. அப்புறம் போகா என்னென்னா, அரசருக்கு வந்து கிராமங்கள் வந்து அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள், விறகு, பூக்கள் போன்றது. அப்புறம் கரான்னு ஒரு வரி இருக்குது. அது என்னென்னா, கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி. இது வந்து ஒரு நிலவரின்னு ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 4வதாக பலி அப்படிங்கிற ஒரு வரி. இது என்னென்னா, ஆரம்ப காலத்தில் வந்து விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்து பின்னர் இது வந்து ஒரு கட்டாய வரியாக மாற்றியிருக்காங்க. இது ஒரு ஒடுக்குமுறை வரின்னு கூட சொல்கிறாங்க. அப்புறம் உதயங்கா அப்படிங்கிறது என்னென்னா, காவல் நிலையங்களின் பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம் அல்லது நீர் வரியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் வரி தான் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உபரிகரா அப்படிங்கிற இது ஒரு கூடுதல் வரி தான். இது எதற்காக வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து அறிஞர்கள் வந்து மாறுபட்ட விளக்கங்களை வந்து தருகின்றார்கள். அப்போ கூடுதல் வரி என்னென்னா, உதயங்காவும் உபரிகரா அப்படிங்கிற ரெண்டுமே வந்து ஒரு கூடுதல் வரிகள் தான். அப்புறம் கிரானியா அப்படிங்கிறது வந்து தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி. இது நேரடி பொருள் நடைமுறையில் உள்ள, அதாவது தானியங்களின் விளைச்சல் ஒரு பங்கினை அரசன் பங்கு பொருளாக அளிப்பதாகும். அப்புறம் வாதபூதா அப்படிங்கிறது என்னென்னா, காற்றுக்கும் ஆவிக்கும் பூதம்னாலே காற்று தானே, அதுக்கிடையே செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்படுகின்ற வரி. அப்புறம் ஹலிவகாரா அப்படின்னா, கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரியைத்தான் ஹலிவகாரான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுல்கா அப்படிங்கிறது என்னென்னா, வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசருக்கான பங்கு, இதைத்தான் சுங்க நுழைவு வரிக்கு வந்து ஒப்பிடலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிளிப்தா உபகிளிப்தா அப்படின்னா, நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரியைத்தான் வந்து கிளிப்தா உபகிளிப்தான்னு சொல்கிறாங்க. இதை வந்து டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்துக்களை கூட கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க.